அனைவருக்கும் வணக்கம். நாம இப்ப பாக்கியலட்சுமி சீரியல்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம ராதிகா போட்ட பிளான் சக்சஸ் ஆகிற விதமா நம்ம கோபிநாத் இனியா கிட்டையும் ஈஸ்வரி கிட்டையும் பேசி ஒரு வழியா சமாதானம் வாங்குறாங்க. நம்ம ஈஸ்வரி ஒரு பக்கம் எல்லாரும் வரேன்னு சொன்னதுனால நானும் வரேன் கோபி அப்படின்னு சொல்றாங்க. ஆனா கண்டிப்பா இதோட ராதிகாவும் வராங்க அப்படிங்கிறது இவங்களால ஏத்துக்க முடியலனாலும் இந்த பிளானை போட்டதே நம்ம ராதிகா தான் அப்படிங்கிறத ரெசார்ட் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க எல்லாரும் புரிஞ்சுக்க போறாங்க. ஏன்னா நம்ம ராதிகா நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இப்ப வீட்டில் எல்லாரும் ரொம்ப டிப்ரெஷனாக இருக்காங்க. அந்த டிப்ரெஷனுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ நாம் ஒரு பக்கம் காரணம் ஆகிட்டோம். அதனால் அவங்க எல்லாரையும் சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ரிசார்ட்டை கூட்டிகிட்டு போய் அங்கே ஆகிற எல்லா செலவையுமே நம்ம ராதிகா பார்த்து பண்ணுறாங்க எல்லாருக்காகவும். ஏன்னா எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான். இதை தாண்டி இன்னொன்று நம்ம ராதிகா மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, கோபிநாத் நம்மளை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறம் தான் உண்மையிலே அவர் ரொம்ப கஷ்டப்படுறாரோ, அதுக்கு முன்னாடி அவர் சந்தோஷமாக இருந்ததா தான் அவங்க அம்மா பசங்கன்னு எல்லாரும் சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நம்மளால ஏன் அவங்களோட சந்தோஷம் கெட்டு போகணும், இதுக்கு ஏதாச்சும் ஒரு சொல்யூஷன் கிடைக்காதா அப்படிங்கிற மாதிரி பல ஆங்கிளில் யோசிச்சுட்டு இருக்காங்க நம்ம ராதிகா. ஆனால் அது எதுக்குமே தீராத ஒரு விடியாக கிடைக்காத மாதிரி அவங்க யோசிச்சு ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் போகிற இடத்துல ஈஸ்வரி ஒரு பக்கம் ராதிகாவை பார்த்து முறுக்கிக்கிட்டே இருக்காங்க. சே, இவ்வளோ வேற எங்கே போனாலும் கூட்டிகிட்டு வந்துறான் இந்த கோபி. ஸ்டேஜுக்கு கூட்டிகிட்டு போனதுனால தான் இனியாவெல்லாம் ஜெயிக்க முடியாமல் போச்சு. போதாது குறைக்கி இங்கே ஃபேமிலின்ற பேரில் எல்லாரையும் கூட்டிகிட்டு வரேன்னு அவளையும் வேற கூட்டிகிட்டு வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாக இருக்காங்க. இன்னொரு பக்கம் பாக்கியா என்ன பண்ணுறாங்கன்னா, அத்தையோ இனியாவோ ராதிகாவோ ரொம்ப ஹர்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக அவங்கள நோட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இவங்க எல்லாரோடையும் நம்ம செலியன், ஜெனி, நிலா பாப்பா, அமிர்தா, எழிலி எல்லாரும் ரொம்ப ஜாலியாக இருக்காங்க. எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறத பார்த்து நம்ம ராதிகாவும் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஏன்னா எல்லாரும் ஒத்துமையாக இருக்கும்போது ஒரு சந்தோஷம் வருது இல்லை, அந்த சந்தோஷத்தை நம்ம இவங்க ஃபேமிலியோடு இருக்கும்போது தான் கண்டுபிடிக்க முடியுது. நம்ம மட்டும் இருக்கும்போது எந்த சந்தோஷமும் இல்லாமல் நமக்குள்ளேயும் கோபிக்குள்ளேயும் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை, ஒரு பக்கம் அவர் என்னடானா அவங்க ஃபேமிலின்னு சொல்லிட்டு ஃபேமிலியை டிபெண்ட் பண்ணி இருக்காரு, நம்மளை பற்றி துளி கூட யோசிக்க மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறாங்க. இது எல்லாம் தாண்டி நம்ம கோபிநாத்தும் இதுக்கப்புறம் ராதிகாவை யார்ட்டையும் விட்டு கொடுக்காம இருந்தாருன்னா ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்கும். வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.